ஓசூரில் புதிய காவல் ஆய்வாளர் பதவியேற்பு. குற்றங்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. சூளகிரி அருகே மின் மோட்டாரை தானே பழுது பார்க்க முயன்ற விவசாயி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலி. ஓசூரில் கோபுர விளக்குகள் அமைக்கும் பணி தீவிரம். அதிக மின்சாரத்தை உறிஞ்சும் கோபுர விளக்குகளால் தொழில் நிறுவனங்களும் பொதுமக்களும் பாதிக்கப்படும் அபாயம். ஓசூர் நகர காவல் நிலையத்தின் புதிய காவல் ஆய்வாளராக ஞானசேகரன் என்பவர் பொறுப்பேற்றுள்ளார். ஓசூர் நகர காவல் நிலையத்தில் ஏற்கனவே காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த கண்ணப்பன் என்பவர் கோயம்புத்தூருக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அதன் பேரில் அவ்விடத்திற்கு ஞானசேகரன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வேலூரை சேர்ந்தவர். MA MPhil முடித்துள்ளார். தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். சில நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் 1988 ஆண்டு காவல்துறையில் இணைந்து 1999 ஆண்டு காவல் உதவி ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்றார். மதுரை நகரத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது 2010 ஆண்டு காவல் ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்றார். தற்போது மதுரை நகரத்திலிருந்து ஓசூருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே ஒருங்கிணைந்த நிலையில் இருந்த தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரியில் 6 ஆண்டுகளும் கிருஷ்ணகிரியில் 6 ஆண்டுகளும் மற்றும் ஓசூரிலும் பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் காவல் ஆய்வாளராக பதவியேற்று ஓசூருக்கு முதன்முறையாக வந்துள்ளார். பதவியேற்பு முடிந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசினார். அப்போது அவர், நான் ஏற்கனவே ஓசூருக்கு வந்துள்ளேன். அப்போது இருந்த ஓசூருக்கும் இப்போதுள்ள ஓசூருக்கும் நிறைய வித்தியாசமும் வளர்ச்சியும் காணப்படுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ச்சி உள்ளதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குற்ற செயல்களும் பெருகியுள்ளன. எனவே அவற்றை கட்டுக்குள் கொண்டு வரவும் ஓசூர் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பாடுபடுவேன் என கூறினார். ஓசூர் பாகலூர் சாலையில் உள்ள மொபைல் கடையில் பணிபுரிந்த தொழிலாளி கடையில் உள்ள மொபைலை களவாடியதால் கைது செய்யப்பட்டார். பாகலூர் சாலையில் அமைந்துள்ளது சாம்சங் மொபைல் கடை. இக்கடையை முத்து பிரவீன் என்பவர் நடத்தி வருகிறார். கடையில் வேலைக்காக மதுரையைச் சேர்ந்த சூரிய நாராயணன் என்பவரின் மகனான 25 வயதுடைய முத்துராஜை சேர்த்துள்ளார். இந்நிலையில் கடை உரிமையாளர் முத்து பிரவீன் தொழில் தொடர்பாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் கடையை பார்த்துக் கொள்ளும்படி முத்துராஜிடம் கூறி சென்றார். கடை முதலாளி வெளியூர் சென்ற நேரம் பார்த்து முத்துராஜ் கடையில் இருந்த 20 மொபைல் போன்கள் மற்றும் ஒரு மடிகணினி ஆகியவற்றை திருடி உள்ளார். வெளியூர் சென்றுவிட்டு திரும்பி வந்த முத்து பிரவீன் தனது கடையில் மொபைல் போன்கள் மற்றும் மடிகணினி தொலைந்ததை கண்டு அதிர்ச்சியுற்றார். பின்னர் அவர் அட்கோ காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் கடையில் வேலை பார்த்து வந்த முத்துராஜிடம் கடந்த 2 நாட்களாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவித்ததால் அவரை தொடர்ந்து விசாரித்தனர். இறுதியாக மொபைல் மற்றும் மடிகணினியை திருடியது தான் என முத்துராஜ் ஒப்புக்கொண்டதின் பேரில் அட்கோ காவல்துறையினர் முத்துராஜை கைது செய்தனர். இச்சம்பவம் பாகலூர் சாலை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் சிண்டிகேட் வங்கியில் 100 வாடிக்கையாளர்களுக்கு ATM அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு துணை மேலாளர் கிருஷ்ணகுமார் தலைமை வகித்தார். முதல் ATM கார்டை வங்கியின் மேலாளர் ஆசீர்வாதம் வழங்க அதனை நகர்மன்ற உறுப்பினர் விஜயகுமார் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் 100 பேருக்கு ATM கார்டுகள் வழங்கப்பட்டன. விழாவில் மேலாளர்கள் ராஜா, குமார், சிவசங்கர் உள்பட வங்கி நிர்வாகிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் அக்டோபர் 17 மற்றும் 19 தேதியில் உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி அரசியல் கட்சிகள் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவித்து வருகின்றன. ஓசூரை பொறுத்தவரை நகராட்சி தலைவர் பதவிக்கு ஆளும் கட்சி சார்பில் ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணா ரெட்டியும், திமுக தரப்பில் நகர்மன்ற பொறுப்பு தலைவரான மாதேஸ்வரனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக உள்ளாட்சி தேர்தலை தனித்து சந்திக்கிறது.
அக்கட்சி வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலில் ஓசூர் நகர்மன்ற தலைவருக்கான வேட்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் சந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனையொட்டி கட்சி நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் உட்பட இதர கட்சிகள் வேட்பாளரை தேர்வு செய்வதில் முனைப்புடன் உள்ளன. எப்போதும் இல்லாத அளவிற்கு இம்முறை திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தனித்து போட்டியிடுவதால் உள்ளாட்சி தேர்தலில் பல்முனை போட்டி நிலவி வருகிறது. ஆயிரம் காலத்து பயிருக்கு ஆண்டாண்டு கால பாரம்பரியம். மேனகா அழைப்பிதழ். கிங்சன் சூப்பர் மார்க்கெட் உங்களின் மேலான ஆதரவில் சுத்தம் செய்து ரீபேக்கிங் செய்யப்பட்ட உயரக மளிகை பொருட்கள், மகளிரின் அழகுக்கு பொலிவு தரக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் மற்றும் கவரிங் நகைகள், நண்பர்களுக்கு கொடுத்து மகிழ பரிசு பொருட்கள், உங்கள் இல்லத்திற்கு மிக உபயோகமான பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பாத்திரங்கள், சமையலறை பொருட்கள், மாணவர்களுக்கு நோட் புக்ஸ் உட்பட ஸ்டேஷனரி பொருட்கள், உங்களின் செல்ல குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள், மேலும் அனைத்து வித தரமான பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக மிக உபயோகமானவை. குறைவான விலைகளுடன் தினம் தினம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பழ வகைகள், மேலும் கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் அனைத்தும். We accept Sodexone Ticket Restaurant. என்றென்றும் உங்களின் ஃபேவரட் சூப்பர் மார்க்கெட் கிங்சன் சூப்பர் மார்க்கெட், ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன், ஓசூர். என்றென்றும் உங்களுடன் நாங்கள். சூளகிரி அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி ஒருவர் பலியானார். சூளகிரி ஒன்றியம் செம்பரசனப்பள்ளி அருகே உள்ள மைதாண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் பூசப்பா என்பவரின் மகன் 45 வயதுடைய கோவிந்தன். இவர் விவசாய தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் தனது தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக கோவிந்தன் நீர் மோட்டாரை இயக்கியுள்ளார். ஆனால் மோட்டார் இயங்கவில்லை. ஆதலால் மோட்டாரை பழுது பார்க்க மின்சார வடங்களை பிரிக்க முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சார வடத்திலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு கோவிந்தன் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதனால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவிந்தனின் அலறலை கேட்ட அக்கம் பக்கத்தினர் நீருந்து அறைக்கு வந்து பார்த்தபோது அவர் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியுற்றனர். மேலும் இவ்விபத்து குறித்து சூளகிரி காவல் நிலையத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் நிகழ்விடம் வந்த காவல்துறையினர் கோவிந்தனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர் நேர்காணல் ஓசூரை அடுத்த காரப்பள்ளியில் உள்ள ராஜராஜேஸ்வரி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அன்சாரி தலைமை வகித்தார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில துணை பொதுச் செயலாளர் ரிபாய், மாணவர் அணி செயலாளர் ஜெயினுல்லா புதீன் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிறுவனர் அனிஃபா ஆகியோர் முன்னிலையில் வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி ஆகிய 3 மாவட்டங்களில் மாநகராட்சி, நகராட்சி, ஒன்றியம் மற்றும் பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு உள்ளாட்சி பதவிகளுக்கான வேட்பாளர்கள் நேர்காணல் நடைபெற்றது. நேர்காணலில் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த அக்கட்சியினர் பங்கேற்றனர். இந்நேர்காணலில் ஒவ்வொருவரும் கட்சிக்காக ஆற்றிய பணி, வகித்து வரும் பதவி உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அறியப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமுமுக சார்பில் அக்கட்சியினர் தர்பியா எனும் ஒழுங்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் மேற்கொள்ள வேண்டிய நன்னடத்தைகள் குறித்து விளக்கப்பட்டன. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில துணை செயலாளர் ஷாதிக் பாஷா, தலைமை கழக செயலாளர் ஜெயினுல்லா புதீன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒழுக்க பண்புகள் குறித்து விளக்கி பேசினர். இந்நிகழ்ச்சியில் நகர தலைவர் ஏஜாஸ் கான் உட்பட திரளான நிர்வாகிகளும் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஓசூர் முனீஸ்வர நகர் டிவைன் நகரில் புனித தெரசால் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 2ஆம் ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி புனித தெரசால் அன்னையின் தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு புனித தெரசாலின் அருள் பெறுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறை முக்கிய பிரச்சனையாக உள்ளது.
இப்பற்றாக்குறையினால் பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு தொழிலாளர்களும் வேலை இழந்தனர். குறிப்பாக தொழில் நகரமான ஓசூரும் இந்த மின் பற்றாக்குறையால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது. மின்சாரத்தை சேமிக்க அரசு பல்வேறு வழிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் ஓசூர் பகுதியில் அதிக மின்சாரத்தை கொண்டு இயங்கும் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டு வருவதால் அதிக அளவு மின் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளது. அதிக அளவு மின்சாரத்தை கொண்டு இயங்கும் கோபுர விளக்குகளை அமைக்க மாநிலம் முழுவதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஓசூரில் கோபுர விளக்குகள் அமைக்கப்படாமல் இருந்தன. இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக ஓசூர் பகுதியில் நகராட்சி சார்பில் கோபுர விளக்குகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஓசூர் தொழில் நகரம் ஆதலால் மற்ற பகுதிகளை விட அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுகிறது. இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. எனவே இவ்விளக்குகளுக்கான கூடுதல் மின்சாரத்தை எங்கிருந்து பெறப்போகிறார்கள் என தொழில் நிறுவன அதிபர்களும் பொதுமக்களும் எதிர்பார்த்துள்ளனர்.